Xiaomi 2023 லான்ச் பண்ண Xiaomi Pad 6 டேப்லெட்ஸ்ல ஒரு பெஸ்டான டேப்லெட் வேல்யூ ஃபார் த மணி டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் ஒரு 25,000 27,000 பட்ஜெட்லயே கொடுத்திருந்தாங்க. சோ இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா Xiaomi Pad 7 லான்ச் ஆயிருக்குது. சோ அதோட பாக்ஸஸ் நம்ம கையில இருக்குது. இதுதான் Xiaomi Pad 7 உடைய பாக்ஸ். இது இல்லாம ஒரு ஃபோக்கஸ் பென்னும் அதோட வந்து ஃபோக்கஸ் கீபோர்டும் வந்து சேர்த்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து தனியா பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ இப்போ நம்ம இந்த Xiaomi Pad 7 அன்பாக்ஸ் பண்ணி இதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு ஓவர்வியூ வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் Xiaomi Pad 7 அன்பாக்ஸ் பண்ணலாம். சோ பாக்ஸை வந்து ஓபன் பண்ண உடனே உள்ள ஒரு நல்ல பேக்கேஜிங்ல வந்து கொடுத்துருக்காங்க. செம்மையான ஸ்லிம்மான ஒரு டேப்லெட்டாக இருக்குது. நல்ல ஒரு ஸ்லிம்மான டிசைன். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் பாடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. போன வருஷத்தில் இருக்க அந்த டிசைனை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த போக்கோ பின்ஸ் இருக்குது. இந்த கீபோர்டு நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குள்ள பின்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு வேற லெவலான ஒரு டிசைன். நல்ல ஒரு காம்பாக்டாக இருக்குது. ரொம்ப பேட் அப்படின்னா இந்த இதோட ஸ்லிம்னஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் நல்லா ஃபோன் அந்த அளவுக்கு ஃபோனோட ஸ்லிம்மாகவே அந்த டிசைன் வந்து பண்ணியிருக்கிறதுனால கையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹோல்டு பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஸோ உள்ள ஒரு பாக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. 45 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சார்ஜர், அதோடைய கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வேறு உள்ள எதுவும் இல்லை. இதுதான் ஒரு குட்டி பாக்ஸ். ஸோ இதில் வந்து Xiaomi Pad 7 உடைய குயிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ்வலாக நம்ம படிக்க மாட்டோம். ஸோ அவ்வளோதான், பாக்ஸில் பெருசாக வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ ஃபோக்கஸ் பெண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நல்லா இருக்குது. ஸோ பென் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பென் மாதிரியே தான் வந்து இருக்குது. பட் இதில் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம அடுத்து பார்ப்போம். இது இல்லாமல் ஃபோக்கஸ் கீபோர்டு அப்படின்றதே சேர்த்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபோக்கஸ் கீபோர்ட். ஸோ உள்ள இதில் வந்து யூஷர் மேனுவல் இருக்குது. ஸோ அப்படி வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து லேப்டாப் மாதிரியே நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். சூப்பர். ஸோ இதுக்கு மேலே இதை வந்து மடக்க முடியாது. இந்த அளவில் தான் இதை வந்து நம்மளால் அதிகபட்சமாக வந்து டர்ன் பண்ண முடியுது. ஸோ ஒரு லேப்டாப் மாதிரி நம்ம அதிகபட்சமாக வந்து வச்சுக்கலாம். ஒரு க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இப்படி க்ளோஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த Pad 7 உள்ள ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த Pad 7 டிசைன் அப்படின்றது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே இருந்தால் Xiaomi Pad 6 இருந்து அப்படியே அதே சேம் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து பெசல்ஸ் வந்து நார்மலாக ஃபோன்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. பட் ஃபோன்ஸ் மாதிரி இல்லாமல் சிமெட்ரிக்காக எல்லா டிசைனும் ஒரே மாதிரி கொடுத்துருக்கிறதுனால அந்த ஃப்ரேமிங் வந்து ரொம்ப பக்காவாக இருக்குது. அது வந்து பார்க்க வந்து ஒரு என்ஹான்ஸான ஃபீல் கொடுக்குது. அது இல்லாமல் கேமரா வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்க பஞ்ச் ஹோல் லான்ச் மாதிரி. பட் இங்கே வந்து டிஸ்பிளேக்கு உள்ள கிடையாது, தனியாக ஃப்ரேம் விட்டு வெளியில் தான் இருக்குது. ஸோ இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைட் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் வந்து ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. அப்படியே வந்து டாப்பில் வந்தோம் அப்படின்னா அங்கே வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. அங்கே பக்கத்துலேயே ஒரு மைக் இருக்குது. அது இல்லாமல் ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணலை. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டும் இதில் சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே ரொம்ப அட்வான்டேஜாக இருந்திருக்கும். நீங்கள் வந்து இங்கே ஃபேஸ் அன்லாக் இல்லைனா பேட்டர்ன் அன்லாக் தான் வந்து பண்ணிக்க முடியும். அப்படியே ரைட் சைட்லேயே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரியே ஒரு இடம் வந்து தெரியும். பட் அது வந்து அந்த ஃபோக்கஸ் பெண்ணை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கான இடம். அதுக்கடுத்து திரும்ப வந்து ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் திரும்ப இருக்குது. இங்கே வந்து டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் எதுவுமே வந்து இல்லை. ஸோ இதுதான் வந்து Xiaomi Pad 7 உடைய ஓவரால் டிசைன் வந்து இப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, நல்லா இருக்குது. நார்மலாக வேறு டேப்லெட்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம புரிஞ்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே காம்பாக்டாகவும் அதே நேரத்தில் லைட் வெயிட்டாகவும் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நல்ல ஒரு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு டிவைஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வந்து 3.2Kல ஒரு கிறிஸ்டல் ரிசல்யூஷன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. DCI-P3 கலர் கேமரா சப்போர்ட் இருக்குது. 144 ஹெர்ட்ஸில் வந்து இதோடைய ஸ்மூத்தான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. 800 நிட்ஸ் வரைக்கும் இதோடைய பிரைட்னஸ் வந்து இருக்குது. ஏற்கனவே இருந்த அந்த Xiaomi Pad 6 இருந்து இங்கே ஒரு நாள் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அதில் 550 நெட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இதில் வந்து 68 பில்லியன் கலர்ஸ் வந்து இருக்குது அப்படின்றாங்க. இது மாதிரியான டேப்லெட்ஸ்ல முக்கியமாக மேக்ஸிமம் ஷோஸ் பார்க்குறது இல்லை மல்டிமீடியா கன்சம்ஷன் தான் வந்து அதிகமாக இருக்கும். நெட்ஃப்ளிக்ஸில் ஏதாவது ஒரு படம் பார்க்குறது இல்லைனா பிரைம் வீடியோ இந்த மாதிரியான ஒரு OTT பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நம்ம அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து OLED எதுவும் கொடுக்கல. அதே நேரத்தில் இந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே தான் இருக்குது. எந்த இடத்துலையும் குறை சொல்கிற அளவுக்கு வந்து இல்லை. நெக்ஸ்ட் Xiaomi Pad 7ல
நானோ டெக்ஸ்டர்டு டிஸ்பிளே அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு டபுள் லேயர்டு கோட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ டாப் வேரியன்ட்ல மட்டும் தான் வரும், அதுக்கு அடுத்த உள்ள வேரியன்ட்ல இந்த நானோ டெக்ஸ்டர்டு கோட்டிங் வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு அப்புறமா டேப்லெட்ல முக்கியமா எல்லாரும் விரும்புறது ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு படம் பார்க்குறோம் இல்லை ஏதாவது ஒரு ஷோஸ் வந்து பார்க்குறோம் அப்படின்னா அதில் முக்கியமாக வந்து ஸ்பீக்கருடைய குவாலிட்டி நல்லா இருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குவாட் ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டீரியோ சப்போர்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மூவிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சவுண்டுடைய குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இல்லாமல் 200% வால்யூம் பூஸ்ட் வேறு இருக்கிறதுனால உங்களால் இன்னும் கொஞ்சம் சவுண்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் இதில் டால்பி விஷன் ப்ளஸ் டால்பி அட்மா சப்போர்ட்டும் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் சப்போர்ட்டட் ஃபிலிம்ஸ் ஏதாவது பார்க்குறீங்க, அது மாதிரி சப்போர்ட் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதில் அந்த மூவி பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை வந்து ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கேமரா சைடில் வந்து பார்க்கும்போது டேப்லெட் அப்படின்னாலே பெரிய லெவலில் கேமரா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு இன்ஃப்ராரெட் ரிமோட் கண்ட்ரோல் வந்து இருக்குது. இன்ஃப்ராரெட் ரிமோட் கண்ட்ரோல் யூஸ்வலாக வந்து ஷாமியோடைய டிவைஸ்லாம் டாப்பில் வந்து இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா பம்பர்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இப்படி ரிமோட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இதுல இருந்தே அந்த ரேஸ் வந்து போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருக்க அப்ளையன்சஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் சைடில் வந்தோம் அப்படின்னா இங்கே 8 மெகா பிக்சலில் ஒரு ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அல்ட்ராவைட் சப்போர்ட் உள்ளது. இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷத்துலேருந்து ஏதாவது அப்கிரேட் இருக்கா, Xiaomi Pad 6லேருந்து அப்கிரேட் இருக்கானா எந்த அப்கிரேடும் பண்ணலை. ஏன்னா டேப்லெட்டை பொறுத்தளவில் பெரிய லெவலில் நம்ம இதை வச்சு ஃபோட்டோகிராஃபிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது இல்லைன்றதுனால ஒரு டீசென்டான கேமரா கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு டீசென்டான ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. பெரிய லெவலில் எதிர்பார்க்காதீங்க. இது 30,000 25,000 ரேஞ்சில் இருந்தால் கூட உங்களுக்கு இந்த இதில் கேமராக்காக இந்த டேப்லெட் அப்படின்ற மாதிரி நீங்கள் போக வேணாம். அந்த அளவுக்கு நார்மலான ஒரு ரிசல்ட்ஸ் தான் நமக்கு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒரு டேப்லெட்டில் முக்கியமான விஷயம் அதோடைய பர்ஃபார்மன்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 7+ Gen 3 அப்படின்ற ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபோன்ஸ்லேயே இந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி பட்ஜெட்டில் வரும்போது பவர்ஃபுல்லான ப்ராசரை கொடுக்காம ஏமாத்திடுவாங்க. நீங்கள் எந்த பிராண்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் பவர்ஃபுல்லான ப்ராசர் வந்து இந்த ரேட்டுக்கு வந்து கிடைக்காது. ஏன்னா டிஸ்பிளே இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லி ப்ராசஸர்ல கை வைக்கிறதா அவங்களோட வேலையாவே இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா போன வருஷமே அதாவது 2023 அவங்க லான்ச் பண்ண Xiaomi Pad 6லயுமே Snapdragon 870 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு தேதிக்கு அது ஒரு நல்ல ஒரு பெஸ்டான ப்ராசஸராக இருந்தது. இப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த Snapdragon 7+ Gen 3 அப்படின்றதுமே நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஆப்டான ஒரு ப்ராசஸர், கேமிங் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் ரேட் FPS அப்படின்னு சொல்லுவாங்க கேம் விளையாடும் போது, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கேம்ஸ்ல இது ரெஸ்ட்ரிக்டடா வந்து 60 ஃப்ரேம் பர் செகண்ட் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. அதை வந்து உங்க சாஃப்ட்வேர் அப்டேட்ல சரி பண்ணாங்கன்னா இன்னும் வந்து அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ போன வருஷம் இருந்த 870 கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கிட்டத்தட்ட டபுள் மடங்கு பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா அதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோரை பொறுத்தவரை ஒரு 7 லட்சம் அந்த மாதிரி தான் இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்சம் அப்படின்ற அந்த ஸ்கோர் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ்மே போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்கிரேடாக தான் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இதோட பேட்டரி மற்றும் சார்ஜிங் பார்க்கும்போது 8850 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஹியூஜான பேட்டரி. டேப்லெட் அப்படின்னாலே கண்டிப்பாக பெரிய பேட்டரி தான் வந்து இருக்கும். இங்கேயும் பெரிய பேட்டரி இருக்குது. பட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 வாட்ஸ்ல சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே காமிச்ச மாதிரி சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு வந்து டைம் வந்து எடுத்துக்குது. ஒரு டேப்லெட் அப்படிங்கும்போது ஒரு அது ஹியூஜான பேட்டரி, அதோடைய சார்ஜிங் அப்படின்றது கண்டிப்பாக அது ஏற்றுக்கிற வகையில் தான் இருக்கு. நீங்கள் ஒன்ஸ் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் ஃபுல் மீடியா கன்சம்ஷன் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து இருக்கும். பட் இதில் வந்து சிம் கார்டு அந்த மாதிரி எந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கல. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வேற ஏதாவது 4G இல்லை 5G ஆப்ஷன் வந்து அடுத்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதே வந்து ஒரு கம்ப்ளீட் டேப்லெட் மாதிரி நம்ம ஃபோன் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. பட் இங்கே வந்து அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் கொடுக்கல. அட்லீஸ்ட் ஒரு ஈஸி மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கூட நம்ம மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுறதுக்கு வைஃபை நம்ம அது பண்ணாமல் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அது வந்து இவங்க பண்ணல. நெக்ஸ்ட் இந்த டேப்லெட்டோட சாஃப்ட்வேர்னு வரும்போது இதில் வந்து Android 15 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் ரன் ஆகுது. நீ அப்டேட்லாம் பண்ண வேண்டியது ஸ்ட்ரெயிட்டாகவே Android 15 வந்து ரன் ஆகுது. ஏற்கனவே வந்து MIUI இருக்கும். இப்போ அதை ஹைப்பர் வாய்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. பெரிய லெவலில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா கிடையாது. ஆனால் அந்த டேப்லெட்டுக்காண்டி ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் ஒர்க் ஸ்டேஷன் மோட் அப்படின்றது வந்து இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக வந்து மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுறதுக்கு வந்து டேப்லெட் வந்து கொஞ்சம் அதிகமான யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இதில் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால 2-3 ஆப்ஸை வந்து ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஒர்க் ஸ்டேஷன் மோட் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியான ஒரு யூஐ வந்து கிடைக்கும். ஏன்னா வந்து ஓவர்லேப் ஆகுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்காது. அந்த மேக்ஸிமம் சைஸுக்கு வந்து ஆட்டோ அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரியான விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒன் கிளிக்லேயே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒர்க் ஸ்டேஷன் மோட் அப்படின்றது ஓரளவுக்கு வேற டேப்பை கம்பேர் பண்ணும்போது இதில் பெரிய லெவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 70% பண்ணியிருக்காங்க. இன்னுமே இதோட அப்டேட்ஸ் வந்து பண்ணாங்கன்னா தான் இன்னுமே இதோட இதை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிற அளவில் வந்து இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபோக்கஸ் கீபோர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 124 டிகிரி ஆங்கிள் வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டர்டினஸ் நம்ம வச்சு இப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல ஒரு லேப்டாப் ஃபீல்டில் வந்து அப்படியே அது ஸ்டர்டியாக வந்து நிற்கிது. ஸோ அது வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டான விஷயம். வேறு சில டேப்லெட் நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா இது அப்படி பண்ணோம்னா மடங்கி கீழே விழுந்துடும். அந்த ஸ்டர்டியாக இருக்காது. நம்ம ஒரு லேப்டாப் ஃபீல் வந்து கிடைக்காது. நம்ம வந்து நார்மலாக ஒரு கீபோர்டு கனெக்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு லேப்டாப் ஃபீல் கொடுக்குற அளவுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த சைட்லலாம் ஹின்ச்சஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மெட்டலில் வந்து கொடுத்து அதை வந்து நல்லா ஸ்டடியாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த கீபோர்டை பொறுத்தவரையுமே பலவிதமான ஜெஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இதை அப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் என்னென்ன ஜெஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஜெஸ்டர்ஸ் எல்லாமே இதில் வந்து நமக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணுது. ஸோ அதை வந்து ஷார்ட்கட்ஸ் மாதிரி நம்ம வச்சுட்டு சிம்பிளாக வந்து நம்ம டேபை வந்து லேப்டாப் மாதிரி வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இதை வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான சாஃப்ட்வேராக அவங்க இன்னும் நல்லா கன்வெர்ட் பண்ண வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. இந்த கீபோர்டு கனெக்ட் பண்ண உடனே அது டெஸ்க்டாப் மோட் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மாறுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஓவரால் இப்போதைக்கு என்னால் நான் லைட்டாக யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து Xiaomi Pad 7 பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. டீசெண்டான ஒரு டிவைஸாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராக இருக்குது. கேமரா இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் இல்லை. அதே நேரத்தில் இந்த மாதிரி ஃபோக்கஸ் பென், அது மாதிரி இந்த ஃபோக்கஸ் கீபோர்டு இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா அக்சசரிஸாக உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேல்யூ ஃபார் த மணி டிவைஸாக தான் இப்போ வரைக்கும் எனக்கு தெரியுது. இன்னும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்க வேற எதுவும் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குதா அப்படின்ற மாதிரி உள்ளதை நம்ம ரிவ்யூவில் வந்து பார்ப்போம். இப்போதைக்கு இந்த Xiaomi Pad 7 உடைய பிரைசிங்கை பொறுத்தவரை 8GB RAM தான் இதோட ஸ்டார்டிங். அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். இதோட 8GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜ் உள்ள அந்த வேரியன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 27,999 ரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இதோட 12GB RAM மற்றும் 256GB ஸ்டோரேஜ் உள்ள அந்த வேரியன்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 31,000 பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேங்க் ஆஃபர் எல்லாமே போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணுறதால பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோக்கஸ் கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா 9,000 வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த ஃபோக்கஸ் பென் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 ரூபீஸ் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. 9,000 6,000. ஸோ கொஞ்சம் பிரைஸ் வந்து நார்மலாக டேப் வாங்குறவங்களுக்கு கம்பேர் பண்ணால் கொஞ்சம் அதிகமாக தான் வந்து இருக்கும். பட் உங்களுக்கு தேவை இருந்தால் வாங்கிக்கோங்க. அது அந்த காஸ்ட் வந்து இப்போ நீங்கள் வேறு ஆப்பிள் இல்லை வேறு பிராண்டெல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ப்ரைஸிங் அதிகமாக தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த டெக்னாலஜின்றது ஒரு விஷயம் இருக்குதுல்ல. முக்கியமாக நீங்கள் பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் வந்து பண்ணிக்க முடியும். இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே டேரக்டாக வந்து கனெக்ட் ஆகி அது வயர்லெஸ் சார்ஜ் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட ஃபுல் ரிவ்யூ வேணுமா அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். நான் ஜான்சன் தமிழ். நன்றி, வணக்கம்.